இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு மனிதன் ரொம்ப சந்தோஷமா இருந்தார், ரொம்ப துள்ளி குதித்து கம்பீரமாக இருந்தார். அவர்கிட்ட போய் காரணம் கேட்டாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டார்கள். அப்போ கேட்டபோது அவர் சொன்னார், என்னுடைய ஆடுகள் எல்லாத்தையும் எவனோ தூக்கிட்டு போயிட்டான், ஆட்டெல்லாம் எவனோ தூக்கிட்டு போயிட்டான், என் மாடுகள் எல்லாத்தையும் எவனோ ஓட்டிகிட்டு போயிட்டான், நான் வைத்த தோட்டத்தில் எதுவுமே துளிர்க்க மாட்டேங்குது, வச்சதெல்லாம் துளுக்கவே இல்லை, எதுவும் பழம் காய்த்து வந்தது அந்த பழத்தை கூட இவனோ பறிச்சுட்டு போயிட்டான், ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி, அதுக்கே இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னாரு. ஆனால் நான் துள்ளி குதிப்பேன், நான் துள்ளி குதிப்பேன் அப்படின்னார். ஒருத்தர் சொன்னார், சுனாமி வந்தாலும் பயமில்லை, சுருட்டி எடுத்தாலும் பயமில்லை, எடுத்ததை கொடுத்தாலும் கொடுத்ததை எடுத்தாலும் சந்தோஷம் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். யார் தெரியுமா அவர்? யோபு கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். அந்த சொல்லிட்டாங்க. யார் அது? ஆபுக்கு. வாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தருவோம். வாங்க, உங்களுக்கான ஒரு சின்ன கிஃப்ட்டு. உங்கள் அங்கமெல்லாம் தங்கமாக ஜொலிக்க உங்களுக்கு தங்க வசன டைரி. வாங்க, உங்கள் அங்கமெல்லாம் தங்கமாக ஜொலிக்க தங்க வசன டைரி. இதில் 365 வசனங்கள் இருக்குது. அப்படியே நீங்கள் ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையில் 7 வசனம் இருக்கும். இது அப்படியே நீங்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணிடலாம், சின்ன பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணிடலாம், பெரியவங்க தியானம் பண்ணலாம். அப்படி அவங்களுக்கு கொடுப்போமா? ஓகே, எல்லாம் ஒரு கரகோஷம் கொடுப்போம். ஆபுக் அப்படியே நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க. ஆபுக் கடைசி அந்த அதிகாரத்தில், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், பழமை இல்லாமற் போனாலும், பலன் அற்று போனாலும், விளைவியாமற் போனாலும், முதல் அற்று போனாலும், இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். மகிழ்ச்சியாயிருப்பேன், களி கூறுவேன். அப்படின்னா மகிழ்ச்சியாக இருப்பேன்னா அப்படி அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். களி கூறுவேன் அப்படின்னா துள்ளி குதிக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறார், துள்ளி குதிக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு எந்தெந்த நிலைமைகளில் எப்படி எப்படியெல்லாம் யோசிச்சுட்டு சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படி தெரியாது. வீட்டை பூட்டுனா, இல்லை கரெக்டாக எல்லாமே இருக்குதா, இல்லை நான் அங்கே போயிட்டு இப்படி வந்தேனே என்ன ஆச்சுது, அப்படிலாம் ஒருவேளை மன சிந்தனைகள் உங்களுக்கெல்லாம் அப்படி இப்படியே இருக்கும். என்ன என்ன எப்படி போனாலும் எப்படி இருந்தாலும் இங்கே ஆண்டவருடைய சந்நிதியில் வந்துட்டோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எந்ததான் வந்தால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இப்போ எல்லாம் இந்த இவ்வளோ கை தூக்குனா இவ்வளவு, நான் ஒரு அளவு வச்சுருக்கேன், இவ்வளவுனா இவ்வளவு, இவ்வளவுனா இவ்வளவு, அப்படி ரொம்ப கை தூக்குனா அவ்வளவு. எத்தனை பேர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவரே என் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். அந்த பலனை ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் நிற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான திருநாள். நம்ம எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம். நம்முடைய வாழ்வின் திண்டாட்டங்கள்லாம் மறையணும், கொண்டாட்டங்கள் மலரணும். நம்ம எதோ மலரணும் மலரணும்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன மலரணும்? என்ன மலரணும்? சந்தோஷம், கொண்டாட்டம். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம். அவங்களுடைய வாழ்வில் திண்டாட்டம்லாம் என்ன பண்ணணும்? மறையணும். திண்டாட்டங்கள்லாம் ஓடணும். திண்டாட்டம் ஓடணும், கொண்டாட்டம் நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு கொண்டாட்டம் அப்படி வரணும் அப்படின்னா ஒன்று தான், இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை, உங்களுடைய வேதமே எனது மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். வேதம் எனது மன மகிழ்ச்சி. உங்களுடைய வசனம் எனது மன மகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் எப்பொழுதோ என்னுடைய துக்கத்திலே நான் அமிழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். துக்கத்தில் நான் போயிருப்பேன். எனக்கு நிறைய துக்கம், தூக்கம் இல்லை. அதனால சிலருக்கு துக்கம், சிலர் துக்கத்திலே இருப்பாங்க. என்ன இல்லை? தூக்கம் இல்லை. சிலருக்கு வேற வேற சில துக்கங்கள்.
அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் நம்முடைய மனசில் போட்டு நம்மளை ஓட்டிகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். அது ஒவ்வொரு காரியங்களாக நான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் என்னை வழி நடத்துகிற விதமாக நான் ஒரு காரியம் ஞாபகப்படுத்துதல். நம்ம நிறைய வசனங்கள் நிறைய கேட்டிருக்கிறோம், நிறைய ஆலோசனைகள் ஆண்டவருடைய சத்தியத்திலிருந்து கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம கேட்ட சத்தியத்தில் ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் தூசி படிய வச்சுருப்பீங்க. இப்போ அந்த தூசி என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், ஊதி தள்ள போகிறோம். அப்போ சத்தியம் என்ன பண்ணோம்? சிலரை விளக்கு அழகாக எரிஞ்சிட்டே இருக்கும், சிலருக்கு நல்லா அழகாக இந்த புது தொடப்பம் என்ன பண்ணுமா? சூப்பராக பெருக்குமா. புது தொடப்பம் சூப்பராக பெருக்கும். அதுக்கு பிறகு போக போக ஆமாம், அதே மாதிரி சிலர் அப்படி இருப்பாங்க, நல்லா அழகாக டப்புன்னு வேகமாக வந்தோடனே அழகாக அப்படி பிரகாசமாக எரிவாங்க. போக 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 அப்படியே மங்கி, ஆமாம் எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேனோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு காரியத்தில் தெளிவடையணும். அதனால தான் உணர்வடையணும். தெளிவடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? உணர்வடையணும். உணர்ச்சி அடையக்கூடாது. நிறைய நேரங்களில் சில காரியங்களை உணர்ச்சி அடைந்துருவாங்க. ஆராதனை வேலைகளில் சிலர் உணர்ச்சி அடைவாங்க. அப்படி சில காரியங்களை உணர்ச்சி பெருக்குங்க இல்லை. இதில் உணர்வு, ஆண்டவருடைய வசனம் உணர்வு பேதைகளை ஞானியாக்கும், உணர்வடைய செய்யும். இது உணர்வை தரும். அதனால தான் என் ஆத்துமாவை உணர்வுள்ளவன் ஆக்கும். சங்கீதக்காரதெல்லாம் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிறேன், உணர்வுள்ளவன் ஆக்கும், உணர்வை தாரும், எனக்கு உணர்வு தாரும். என்னோட ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வசனத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பையும் உயிரடைய செய்யணும். இப்போ உயிரடையணும் அப்படின்னா இங்கே ஒன்று தான், ஆண்டவருடைய வார்த்தை தான். ஆண்டவர் எல்லா காரியங்களும், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் இங்கே விடை தந்திருக்கிறார். இங்கே எல்லாத்துக்கும் விடை இருக்குது. இதில் விடை இல்லாமல் எதுவும் இல்லை. தேடி உலகம் மனுஷன் நிறைய காரியங்கள் அங்கங்கே தேடி எதையோ படித்து கண்டதையும் தின்பவன் குண்டனாவான், கண்டதையும் படிப்பவன் பண்டிதனாவான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அது உண்டு. கண்டதையும் படிப்பவன் பண்டிதனாவான், கண்டதையும் தின்பவன் குண்டனாவான் அப்படின்னு. ஸோ இங்கே எதெல்லாமோ படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ படிக்கிறாங்க, ஏதோ எல்லாமோ அங்கங்கே ஓடுறாங்க. என்னுடைய உடலை பெருக்கணும், உடலை சுருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அல்லது நான் இந்த கல்வியை பெறணும், இப்படி பட்டம் பெறணும், எல்லாமோ ஓடிட்டுருக்குறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறார், இங்கே விடை. இதில் தான் சகலமும், சகல காரியத்திற்கும் இங்கே தான் சம்பூரணம், பரிபூரண ஆனந்தம் தருவது. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் சபையாக சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னைக்கு எழுதி கொண்டாட போகிறோம். இவ்வளோ நாளும் படிச்சுட்டு இருந்தோம், ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். சிலர் வேகமாக படிச்சுட்டு இருந்தாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வேகமாக படித்தாங்க. 4 முறை 5 முறை 5 பக்கம் 6 பக்கம் 8 பக்கம் 10 பக்கம் வேகமாக படிச்சுட்டு என்ன படிச்சிங்கன்னு கேட்டால் சிலர் தெரியாது. அப்படியெல்லாம் சிலர் வேகமாக படிப்பாங்க. நான் 10 முறை படிச்சிருக்கேன், 15 முறை படிச்சிருக்கேன், 20 முறை படிச்சிருக்கேன். அப்புறம் என்ன படிச்சிங்க, எதற்காக படிச்சிங்க, எதற்காக உங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா சிலருக்கு தெரிவதில்லை. இப்படி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில், ஒருவேளை நமக்குன்னு சில காரியங்கள் குத்துண்டதானால் அது நம்மை உணர்வுள்ளவனாக்கும். அப்போ எதற்காக படிக்கிறோம், பைபிளை எதுக்காக எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாம் ஒரு சில காரியங்கள், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியத்தை தருகிறார். எப்படி புதிய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தருகிறாரோ அது மாதிரி புதிய சத்தியத்தை நமக்குள் தந்து கொண்டே தருகிறார். அந்த சத்தியம் எதுக்குள்ளே வரும்? அது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பை தந்திருக்கிறார். என்ன பை தந்திருக்கிறார்? எல்லாம் எத்தனை பேர் பை கொண்டு வந்திருக்கீங்க? பை கொண்டு வந்து அவங்க ஒரு பை கொண்டு வந்திருக்கிறாங்க. வேற யாரும் பை கொண்டு வந்திருக்கீங்க? பை யாரெல்லாம் பொய் கொண்டு வந்திருக்கீங்க? பொய் கொண்டு வந்தவங்க, போன வாரம் அங்கே இருந்தோம், சர்ச்சில் இருந்தோம், நிறைய காரியங்கள் கேட்டோம், நிறைய சத்தியங்களை கேட்டோம். பொய் பேசக்கூடாது, அல்லது உண்மையாக இருக்கணும், ஆண்டவருடைய சத்தியத்தில் இருக்கணும். ஆனால் வெளியே போனோம், பொய்யில் மாயையில் சிக்குண்டோம். நிறைய நேரம் பொய் வசனிப்பு, பொய் பிரச்சாரம், பொய் காரியங்கள், பொய்யில் மாட்டி சிலர் பேய்க்குள்ளேயும் மாட்டிட்டாங்க. பேய் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்புறம் விழி பிதுங்கி வழி தெரியாமல் அப்படியெல்லாம் இருந்தோம். திரும்பியும் வர்றோம் ஆண்டோட சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாக்கும், எனக்கு வழியை காட்டும், என் கண்களை திறந்தரலும், உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். அப்படி சரி போனோம். எத்தனை பேர் பை கொண்டு வந்திருக்கீங்க? இங்கே பை கொண்டு வந்திருக்கீங்க, சரியா? சரி, வேற யார் பை கொண்டு வராதவங்க? நிறைய பேர் பை கொண்டு வரல தானே. உங்களுக்கு ஒரு பை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு பை தந்திருக்காரு. ஆண்டவர் ஒரு பை தந்திருக்கிறார். என்ன பை? கிருபையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை என்ன பண்ணக்கூடாது? போக்கடிக்க கூடாது.
சிலர் விருதாவாய் போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. மாயையை பற்றி கொண்டவர்கள், மாயையை பற்றி கொண்டவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற கிருபை என்ன பண்ணுகிறார்களாம்? போக்கடிக்கிறார்கள். அப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு பை ஆண்டவர் தருகிறார், நித்தமும் நிரப்புகிறார், நித்தமும் நிரப்புகிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் என்ன பண்ணுகிறார்? முடிசூட்டுகிறார், அவர் தருகிறார். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும் தொடரும். பையை நிரப்புகிறார், தினமும் நம்முடைய பையை நிரப்புகிறார். அப்போ நம்ம பையை திறந்து பார்க்கணும், இன்னைக்கு எனக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்குதா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள். அப்போ எதுக்கு இந்த கிருபை? கிருபை அப்படியே வச்சுட்டு எதுக்கு? போக்கடிப்பதற்கல்ல, ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு இதுக்காக ஆண்டவர் மீண்டும் மீண்டும் நம்மளை வாழ வைப்பதற்கு, ஒரு நாள் கூட்டி தருவது, ஒரு ஆண்டை கூட்டி தருவது, மீண்டும் நமக்கு ஒரு வாழ்வு கொடுப்பது, ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு காரியம். யாரும் இங்கே சும்மா வந்தவர்கள் அல்ல. ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தவங்க ஏதோ சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடத்தை தேய்ச்சிட்டு போகிறதுக்காக வரல. ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு 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 காரியம், ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம பிறக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பேரிடப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கண்கள் நம்ம என்ன பண்ணிருக்குது? எல்லாரையும் பார்த்துருக்குது. இப்படி இருக்கணும், இவங்க இங்கே தான் இருக்கணும், இந்த குடும்பத்தில் தான் இருக்கணும். நம்மளை ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்துக்குள்ள, அந்த குடும்பத்தை சரி செய்வதற்கே நம்மளை வைத்திருக்கிறார். நாம் ஒருவேளை நினைக்கிறோம், ஏன்டா அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தோம், ஏன் அந்த தெருவுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறோம், ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சிக்கல், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட விக்கல், என்னை பார்த்து நிறைய பேர் நக்கல் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒன்று உண்டு, ஒன்று அதை கண்டுபிடிக்கணும். அந்த ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோன்னா, அதனால தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, நல்ல பங்கு ஒன்று, ஒரு பங்கு இருக்குது. அதனால சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, நீரே என்னுடைய பங்கு. எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நீர் என்னுடைய பங்கு. எல்லாம் அங்கே என்னுடைய இதெல்லாம் போயிடுச்சு, பரவாயில்ல, ஆனால் நீர் எனக்கு பங்கு, நீ என் பங்காளி, நீர் எனக்கு, நீர் என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஒரு கொண்டாட்டம், ஒரு கொண்டாட்டம். இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தில் அப்படிப்பட்ட கொண்டாட்டம். அந்த பையை நிரப்பணும், நிரப்பி இன்னைக்கு அந்த பையை திறந்து வைக்கணும். மனம் திறந்திருக்கும் அனுபவம், மனம் திறந்திருக்கணும். வசனங்கள் கேட்கும்போது அந்த மனம் திறந்து அப்படி அப்படியே பிடிச்சிக்கணும், அப்படி அப்படியே என்ன பண்ணிடணும், அப்படி அப்படியே மூடிடணும். அப்படியே திறந்தே வச்சுட்டா சில நேரங்களை திறந்து அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படியே போடுறது போட்டு சிலர் அப்படியே ஆவி ஆயிரும். சிலருக்கு என்ன பண்ணிடும், ஆவியாகி பாவி ஆயிடுவாங்க, ஆவியாகி பாவி ஆயிடுவாங்க, ஆவியாகி பாவியாக அப்படியே உள்ள இருக்கணும். அந்த ஆவியில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும். அது பைபிள் சொல்லுது. ஆவியில் என்ன பண்ணணும், அனல் உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, இன்னொரு கூடுதல் வாய்ப்பு. இன்னைக்கு கூடுதல் வாய்ப்பு, நம்ம சபைக்கு பைபிளை கையினால் எழுதுகிறோம். ஒரு சரித்திர சாதனையை உண்டு பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். நம்முடைய வாழ்வின் வேதனை எல்லாம் மாறணும். நம்முடைய வாழ்வில் நிறைய சோதனை இருக்குது, சோதனைகளில் ஜெயம் கிடைக்கணும். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு போதனை கிடைக்கணும். அந்த போதனை கிடைச்சுன்னா நமக்கு சாதனை, நமக்கு சாதனை, இங்கே போதனை. அதனால தான் பைபிள் சொல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஒவ்வொரு நாளும் சொல்லி தருகிறார், கற்றுத் தருகிறார். சிலர் காலையிலே தட்டி எழுப்புகிறார், எழுப்பி சொல்லிக் கொடுக்கிறார். கல்வின் மானி நாவி தருகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுத் தருகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அதன் ஞானத்தில் வளருவதற்கு அவர் தருகிறார். அவர் ஞானத்தை தருகிறார். எங்க உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் தந்து கொண்டே இருக்கிறார் ஞானத்தை. சிலருக்கு எல்லாம் எக்ஸாமெல்லாம் எழுதிட்டாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் எக்ஸாமெல்லாம் எழுதிட்டாங்க, எல்லாம் எழுதிட்டாங்க. கணக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், இங்கிலீஷ் இஷ்டமே இல்லை, வரலாறு வராது, புவியியல் புரியாது, தமிழ் தகராறு, இப்படியெல்லாம் நிறைய இருக்கும். எல்லாம் எப்படி இருந்தாலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையே சிலருக்கு புரியலை, எதுக்குடா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியல. அப்படி சில நல்லா இருக்குது, சில நேரங்கள் நல்லா அழகாக போகுது, திடீர்னு ஏதோ ஒன்று சூறாவளி மாதிரி உள்ள ஏதோ ஒன்று வந்துடுது, அப்படி வெளிப்பதுங்கிடணும். தெரியல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுகிற அளவுக்கு சில காரியங்கள் உள்ள வந்து நுழைஞ்சிருது. அப்போ நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். கடைசி வரை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
முடிவு பரியந்த நிலைத்திருப்பதற்கு பலன் யார் தரணும்? ஆண்டவர் தரணும். ஆண்டவர் தரணும் அப்படின்னா எங்கேருந்து தரணும்? ஆண்டவர் தமது வார்த்தையிலிருந்து தருகிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணம் இல்லாதவர்களை அவர்கள் என்ன பண்ணுகிறார்? குணப்படுத்துகிறார். எங்கெல்லாம் ஆத்துமா அப்படியே தொய்ந்து போகிறதோ ஆத்துமாவுக்கு அவர் பலன் தருகிறார். ஆத்துமாவில் புது பலன் தருகிறார். எங்கேருந்து? சத்தியத்திலேருந்து. அதனால தான் இந்த சத்தியத்தை கொண்டாடுவதற்கு, வேத வசனங்களை கொண்டாடுவதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை தந்தார். வேதாகம நண்பன் அப்படின்னு ஒரு ஊழியத்தை எனக்கு 2000ஆவது ஆண்டில் எனக்கு தந்தார். நான் பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆண்டுகள் போதக படிப்பு படிச்சுட்டு ஒரு 2 வருடம் ஒரு இடத்துல ஊட்டி பக்கத்தில் குன்னூர் என்கிற இடத்துல பணி செய்து கொண்டிருந்தேன். அங்கேருந்து ஆண்டவர் என்னை அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வர சொன்னார். அப்படி வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை. 2000ஆவது ஆண்டு சென்னையில் திரும்பியும் சென்னை இறையல் கல்லூரியில் தான் நான் படித்தேன். அப்புறம் அங்கே போய் இப்போ வேலை செய்துட்டு திரும்ப அங்கே வந்து வில்லிவாக்கம் பகுதியில் உட்கார்ந்துருக்கிறேன். என்ன செய்துன்னு எனக்கு தெரியலை. ஜெபமணி ஆண்டவரே எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு வார்த்தை மட்டும், வேதாகம நண்பன், அவ்வளோதான் வந்துச்சு. அது என்ன ஏது என்ன பண்ணணும் தெரியவில்லை. அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களாக அதில் வெளிவர கிருபை செய்தார். பைபிள் அப்படியே எல்லா புத்தகத்தையும் வினாவுடையில் கொண்டு வர வேண்டும் என்கிற தரிசனத்தை ஆண்டவர் தந்தார். அதன் அடிப்படையில் ஆதியாகமம் புத்தகத்தில் 1000 கேள்விகள், யாத்திராகமம் 1000 கேள்விகள், லேவியராகமம் 1000 கேள்விகள், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், அப்படியே நீங்கள் பைபிளில் மொத்தம் எத்தனை புத்தகம்? 66 புத்தகத்தை இங்கே 50 புத்தகங்கள், அதாவது சின்ன சின்ன புக்கெல்லாம் சேர்ந்து ஒரே புக்காக வந்திருக்கும். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஒரே புக்கில் இருக்கும். யாக்கோபிலிருந்து யோதா வரைக்கும் ஒரே புத்தகம். சங்கீதம் 4 பாகங்கள், ஏசாயா 4 பாகங்கள், எரேமியா 4 பாகங்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் 50 புத்தகங்களில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அப்படியே கேள்வி பதில்களில் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் போகும்போது வேணும் அப்படின்னா ஒரு 2 செட்டு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் போகும்போது யார் வேண்டுமோ அவைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இது அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புத்தகம், 50,000 கேள்வி பதில்கள். அதில் ஒவ்வொன்றிலையும் 1000 கேள்விகள், அப்படி 50 புக்கு. அந்த 50ஐயும் சேர்த்து இது ஒரே புக்கு. இதில் அப்படியே நீங்கள் அதிகாரம் புத்தகமாக, அதிகாரமாக, வசனமாக கேள்விகள் கேட்டு உடனடியாக இதில் விடைகள் இருக்கும். இதுவும் சில புத்தகங்கள் இருக்குது. அது நீங்கள் தனித்தனியாக வாங்கினா ஒரு புத்தகம் 50 ரூபாய். இது ஒரே புத்தகம் 1200 ரூபாய். 1200. தனித்தனியாக வாங்கினா 2500 ரூபாய் ஒரு செட்டு. நீங்கள் வேணும்னா தனித்தனியாக வாங்கிடலாம். அங்கே சில புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த புத்தகம் ஒரு 5 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். திரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தருவதற்கு ஏற்பாடு செய்வோம். இது என்னுடைய இன்னொரு புத்தகம். இது மனிதர்களை தேடிய மனிதர்கள். ஒரு நாளைக்கு ஒரு மிஷனரி பயோகிராஃபி. இவங்க யார், இவங்க எங்கே போனாங்க, இவங்க ஆண்டவருக்குள்ளே என்ன சாதித்தார்கள், நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற தூண்டுதலை தருகிற இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி படிங்க. இது 300 ரூபா அந்த புத்தகம். 365 மிஷனரிஸை நீங்கள் என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். இது ஒன்று. இந்த படம் போட்டிருக்கேன் பாருங்கள். உற்சாகத்துடன் எரிபந்தமாய் எரிந்திடு, நீ எரிவதை கண்டிட மக்கள் பல மைல் தூரம் நடந்து வந்து கவனிப்பார்கள். நாம் ஆண்டவருக்குள்ளே ஒன்று எரிந்து பிரகாசிக்கணும், இன்னொன்று எலும்பி பிரகாசிக்கணும். என்ன அமைதியாயிட்டீங்க? ஒன்று எப்படி இருக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும், இன்னொன்று எலும்பி பிரகாசிக்கணும். 2 பிரகாசி இருக்குது. அப்போ எரிந்து அப்படியே உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து நம்ம தெருவுக்குள்ளே நமக்கு நிறைய கடமைகள் ஆண்டவர் தருகிறார், பொறுப்புகளை தருகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு பொறுப்பே தரல, ஆண்டவர் எந்த பொறுப்புமே தரல. எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பை வெறுப்பு இல்லாமல் செய்யணும், முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். சரி, அந்த பொறுப்பை என்ன பண்ணணும், வெறுப்பு இல்லாமல் முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும். இப்போ பொறுப்பை கண்டுகொள்ள வேண்டும். என்ன பொறுப்பு? நம்ம ஒருவேளை எங்கேயோ கிடந்தோம், எங்கேயோ ஒன்றுமில்லாமல் குப்பையில் கிடந்தோம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார், அவர் தம் இரத்தத்தால் நம்மை குளிப்பாட்டி நமக்கு தேவையான ஊட்டச்சத்து தந்து, பைபிள் சொல்லுது, அவர் நமக்கு ஞான பாலை தந்து நமக்கு நல்ல அழகாக குளிப்பாட்டி எடுத்து அப்படி வச்சுட்டாரு. ஷோகேஸில் வைப்பதற்காக அல்ல, சும்மா காட்சியாக இருப்பதற்காக அல்ல. எதற்காக? சாட்சிகள். நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்போ சாட்சிகள் நம்ம எல்லாரும், இங்கே இருக்கிற எல்லாரும் சாட்சிகள். சும்மா காட்சி மாதிரி இருக்கிறதுக்கு இல்லை, ஷோகேஸில் அழகாக அப்படி உட்கார்ந்துருக்கிறது மாதிரி இல்லை. அப்படி அதுக்காக ஆண்டவர் நம்மை குளிப்பாட்டி எடுத்து வைக்கவில்லை.
மாறாக நமக்கு ஏதோ குளிப்பாட்டி வைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோமா? நான் எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோமா? அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஞாபக மூட்டலை தருகிறார். கண்டுபிடிப்பதுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும், யாருமே எனக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தை முதற்கொண்டு இன்னைக்கு முடிய போது, வாழ்க்கை முடிய போது, எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே அளவுகோல் புத்தகம். சின்னவருக்கு, இந்த சின்ன குழந்தைக்கு சில ஒருவேளை புதிய ஏற்பாடு இருக்கலாம், புதிய ஏற்பாடு புத்தகம் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை தந்திருக்கிறார். இங்கே கண்டுபிடிப்பதற்கு, எப்படியாகிலும் கண்டுபிடிப்பதற்காக, நீங்கள் தடவியாகிலும் கண்டுபிடிப்பதற்காக இங்கே ஒன்று வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும். அந்த நோக்கம் என்ன? இந்த பூமிக்கு நான் எதுக்கு வந்தேன், அதை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் காரியத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த பொறுப்பை கண்டுகொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்கள் ஒரு வசனம் எழுதிட்டு இருக்கும்போது அந்த பொறுப்பை கண்டுக்கலாம். ஒரு சின்ன வசனம், ஒரு சின்ன வார்த்தை, இதுவரைக்கும் நீங்கள் தேடிட்டு இருந்த அந்த தேடலுக்கு ஒரு சாவியாக மாறும். ஒரு அந்த பூட்டுக்கேற்ற சரியான சாவியாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பூட்டிகிட்டே இருந்திருக்கும், திறக்க முடியல, குழப்பமாக இருந்திருக்கும். வசனம் சொல்லுது, உடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் கொடுக்குது. அங்கே போகிற இடத்துல நீங்கள் இந்த சாவியை கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திறந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையை வச்சிங்கன்னா திறக்கும். திறப்பதற்கு இங்கே ஒரு திறவுகோல், இது ஒரு திறவுகோல். ஆண்டவர் திறவுகோலின் வசனங்கள் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ நமக்கான வசனத்தை கண்டுபிடிக்கணும். பைபிளில் 31,102 வசனம் இருக்குது. அதில் நமக்கான ஒரு வசனம் இருக்குது. நமக்கான ஒரு வசனம், எல்லாருக்கும் நமக்கான ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை கண்டுபிடிக்கணும். நான் யார், எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு, என்னை ஏன் ஆண்டவர் படைத்தார், ஏன் என்னை சிருஷ்டித்து இந்த பூமியில் வைத்திருக்கிறார், எதற்காக, என்ன பயன்பாட்டிற்காக, நான் எப்படி பயன்பட வேண்டும், அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண் நான் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அவர் என்னை உருவாக்கி எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், நான் எப்படிப்பட்ட மண் பாத்திரம், நான் எப்படிப்பட்ட பாண்டம், நான் என்ன செய்யணும், இந்த சரீரத்தை எனக்கு தந்திருக்கிறாரே, இந்த சரீரத்திலிருந்து நான் என்ன செய்யணும், அவருக்கு பிரியமானது. அதனால சங்கீதக்காரன் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நிறைய நேரம் வேற யாருக்கோ பிரியமானதெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். மற்றவங்க ஆசையில், மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டோம். ஏதோ சம்பளத்துக்காக, கொஞ்சம் அற்ப சொற்ப பணத்துக்காக நம்மளுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொஞ்ச நேரம் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்றார், உமக்கு பிரியமானது, சங்கீதக்காரர் சொல்ல, உமக்கு பிரியமானது செய்ய ஆண்டவரே நீரே உம்முடைய ஆவி என்ன பண்ணணும், நடத்தணும். மனுஷன் என்ன நடத்துறது இல்லை, உம்முடைய ஆவி என்ன நடத்தணும். அதனால தான் பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வரும்போது அதுதான் அந்த பலன். அந்த பலனை தருகிறார். எழும்பி கால் ஊன்றினேல், நின்றுட்டு ஆண்டவருக்குள்ள காரியங்களை செய்ய. அப்படின்னா இன்னைக்கு உன்னை கண்டுக்கணும். இன்னைக்கு அதுதான் சர்ச்சுக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு கொண்டாட்டம். ஆண்டவருடைய வசனத்தை எழுதுற எத்தனை பேர் வசனத்துக்கு இன்னைக்கு எழுதுறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்க? நான் வசனம் எழுத போகிறேன் அப்படின்னு நல்ல கை உயர்த்தலாம். நல்ல, ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்காக நிற்கிறோம். அந்த வசனத்துக்காக நிற்கிறவங்களுக்கு விசனம் இல்லை, கைகளை போடலாம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் இல்லை. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல சமாதானம் இருக்கிறதுனால என்ன பண்ணும்? சந்தோஷம், சந்தேகம் எல்லாம் ஓடிடணும். சந்தோஷம் என்ன பண்ணும்? பொங்கணும். நம்ம சில தோஷங்கள்லாம் போகணும், சந்தோஷம் தான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அப்படி வசனம், இது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே தான், ஆண்டவருடைய வசனத்தில் தான். இயேசு கிறிஸ்து பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்தவங்க ஒரு சிலர் அப்படியே பார்த்தாங்க, முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அப்படியே அவங்க வாய் அசைஞ்சிட்டே இருந்துச்சு. என்ன சாப்பிட்றாங்களோ அப்படின்னா அவங்க சாப்பிடல, அவங்க உள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. உள்ளேருந்து வார்த்தைகள் அதை சாப்பிட்றாங்க, அது சவைக்கிறாங்க. ஸோ அப்படியே முறுமுறுக்கிறாங்க. ஐயோ இது கடினமான உபதேசம், ஐயோ இது கள்ள உபதேசம், எல்லாம் பேசுகிறாங்க. பேசிகிட்டே இருந்தவங்க அப்படியே பக்கத்தில் இருந்த 2 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்த 2 பேரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. வா போவோம், இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படி தான் நிறைய பேர் சர்ச்சில் இருக்கும்போது சிலர் அப்படி பண்ணுவாங்க. அங்கங்கே போனால் தான் மட்டும் போகிறதில்ல, கூட 2 பேர் இழுத்துட்டே போயிடுவாங்க. கூட 2 பேரை வா நம்ம போயிடுவோம், பக்கத்தில் வேற எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு அப்படியே நுனிப்பூல் மேய்ஞ்சிட்டே இருப்பாங்க. அங்கங்கே கடைசியில் வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லி கடைசியில் ஓடி வருவாங்க. திரும்பியும் புல் உள்ள மேய்ச்சலுக்கு அப்படி வருவாங்க. அப்படி இருக்கும் நிறைய நேரங்களில். அப்படி இவங்க அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறாங்க, இயேசு கிறிஸ்து பேசிகிட்டே இருக்கிறாரு, நிறைய பேர் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. நாம் ஒருவேளை பேசிகிட்டு இருக்கும்போது
அது போதர்களுக்கு தான் தெரியும். பேசிகிட்டே இருக்கும்போது பிரசங்கியாளர்கள் பேசிகிட்டே இருந்து எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும்? அங்கே 12 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, வேறு வழியே இல்லை. அந்த 12 பேர், இந்த 12 பேர்கிட்ட இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறார். நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ ஒருத்தர் எழுந்தார், துணிந்தார், ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஆண்டவரே, யார் இடத்துல போவோம்? எங்க போவோம்? எங்க போவோம்? வெளியே போனோம்னா எங்களுடைய வாழ்க்கை அலங்கோலமாக மாறிவிடும், அசிங்கமா மாறிடும். ஆனா உம்மோடு நாங்க இருந்தோம்னா எங்க வாழ்க்கை அழகா மாறிடும், அழகா மாறிடும். எங்க நாங்க உம்மை விட்டு வெளியே போனோம்னா எங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக சிதறி போய்விடும். ஆனா நாங்க உம்மோடு கூட இருந்தோம்னா உங்க வாழ்க்கை சிங்காரமா மாறிடும். எனக்கு எது வேணும்? நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரம் சிதைந்து போய் என்ன செய்யணும் குழம்பி போய் நிறைய நேரங்கள் இயேசுவை விட்டு விலகுனதுனால, அவருடைய வார்த்தையை விட்டு விலகுனதுனால, அவருடைய சத்தத்தை கேட்க விருப்பம் இல்லாததுனால நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள். நீதிமொழிகளில் ஒரு வசனம், ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு? சில நேரங்கள் நம்முடைய கண்களின் காரியங்களில், கண்களின் இச்சைகளில், உலகத்தின் பொருளாசைகளில் நிறைய நேரம் சிக்குண்டு அதில் பிடிபட்டு போனோம், மாயையை பின்பற்றி போனோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, சத்தியத்துக்கு திரும்பி வா, சத்தியத்துக்கு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு திரும்பி வா. அதான் பேக் டு த பைபிள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பி வா. இந்த வார்த்தையில், ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இங்கே தான் கொண்டாட்டம், இங்கே தான் ஆண்டவர் தருகிற எல்லா விதமான வாழ்வின் தேடல் விடியல் இங்கே இருக்குது. தேடலுக்கான விடியல் ஆண்டவர் தருகிறார் இந்த வார்த்தையில். சரி, அப்படியே வேகமாக இந்த காரியங்கள் நீங்கள் ஒருவேளை மற்ற புத்தகங்கள் நீங்கள் வெளியே பார்க்கலாம். அதோடு ஒரு டைரி ஒன்று வெளியிட்டிருக்கிறோம். இந்த டைரியை நீங்கள் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இதில் என்ன இந்த டைரியில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிஷனரி தாட் இருக்குது. மேலே ஒரு மிஷனரி ஒருத்தர் இப்படி சொல்கிறார், ஆண்டவரிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், ஆண்டவருக்காக அரிய காரியங்களை சாதிக்கப்பார். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். அதே நேரம் என்ன செய்யணும்? வாங்கி வாங்கி சேர்க்கக்கூடாது. வாங்கி வாங்கி சிலர் சேர்த்துட்டே இருப்பாங்க, குடு 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 வாங்கி இதையும் சேர்த்து வச்சுருவாங்க. எதுக்கு வாங்கி வைத்திருக்கிறோம் தெரியவில்லை. நிறைய நேரம் நிறைய அதுதான் நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம். ஜெபத்தில் போராடி வாங்கி வச்சிருக்கிறோம். எதுக்காக வாங்கி வச்சிருக்கிறோம்? ஏதோ ஒன்று, அதான் கிருபை நிறைய நமக்கு கிடைத்திருக்கிறது. வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறோம். ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கணும். இந்த மரங்கள் தனக்காக பழுப்பதில்லை. நீங்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள், விதவிதமான மரங்கள் அழகா பூத்து காய்த்து கனி கொடுக்கின்றன, அழகா பழங்கள் கொடுக்கின்றன. அது தனக்கு எனக்கு அப்படின்னு வைக்காது, அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவன் கள்ளன், இவன் குள்ளன், ஐயோ இவன் சரியில்லை, இல்லை, அது தன்னுடைய காரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தன் இயல்பு, அது தன் வாழ்க்கை, அது தனக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ, தனக்கு என்ன சொல்லி இந்த பூமியில நாட்டப்பட்டதோ அது அதனுடைய தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். அது அதனுடைய தன்மை. நம்முடைய தன்மை என்ன மரம், என்ன காய்ச்சிட்டு இருக்கிறோம், என்ன செய்யணும்? நிறைய பேர் நமக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கை முறைகளை வைத்திருக்கிறார், அவங்க வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்வதற்காக. அதனால தான் மிஷனரிகள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை இதை நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் இதில் ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு கியூஆர் கோடு இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு மிஷனரி பயோகிராஃபி இருக்கும், அதோடு ஒரு கதை இருக்கும். கிறிஸ்தவ வரலாற்றில் அந்தந்த நாள் என்னென்ன நடந்ததுங்கிற சம்பவங்கள் இருக்கும். இப்படி ஒரு விடுகதை இருக்கும், ஒரு வேதாகம கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் போகும்போது வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு 10 பேருக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் 200 ரூபாய் கொடுத்து நீங்கள் இந்த டைரியை பெற்றுக்கொள்ளலாம். வேகமாக 1-2 விடுகதை கேட்க போகிறேன். கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னும் ஒரு தூண்டுதல், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் காரியங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தருவேன். அடுத்து ஒரு இன்னோவேஷன். சரியா? ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், இன்னோவேஷன். இந்த 3 காரியம், 3 ஐ வேணும். 3 ஐ. ஓகே, 3 ஐ. நமக்கு என்ன இருக்குது? 2 ஐ இருக்குது, அப்படி தானே? 3 ஐ பெற்றுக்கொள்ளுங்கள். 3 ஐ. ஒரு இன்ஃபர்மேஷன். இது நிறைய, இது இன்ஃபர்மேஷன் அல்ல, இது வேதாகமும் இன்ஃபர்மேஷன். இது மற்ற புத்தகங்களை போல இது இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை. இன்ஃபர்மேஷன் இருக்கிறது, ஆனால் இது இன்ஸ்பிரேஷன், இது இன்னோவேஷன். இது உயிர் தரும் புத்தகம்.
மற்ற புத்தகத்தெல்லாம் நீங்கள் படித்தால் அறிவு தரும். இது அப்படி இல்லை. இது ஆண்டவரோடு உள்ள அனுபவத்தை தரும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கான விடியலை தரும், வழிகாட்டும். மற்றதெல்லாம் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தரோம். பணம் சம்பாதிப்பது எப்படி, நீங்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பட்டம் பெறலாம், அப்படியெல்லாம் சொல்லித்தரோம். ஆனால் நீங்கள் எப்படி எதுக்காக இந்த பூமியில் வந்தோம், இந்த நோக்கத்தை சொல்லித்தருவது இந்த புத்தகம். மற்ற புத்தகங்கள்லாம் அப்படி இல்லை. அது அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அதிக கல்வி அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அதிக கல்வி பைத்தியம், அதிக கல்வி பைத்தியம். நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, நிறைய படிச்சு அதிக கல்வி பைத்தியம். அதிக அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும். நான் தான், எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா, நீ என்ன பேசி நான் என்ன கேட்கறது, இருமாப்பை உண்டு பண்ணும். ஆனால் இது ஞானம் தரும். இது வாழ்க்கை, இது ஒவ்வொருவருக்கும் இது தனிப்பட்ட வாழ்க்கை. எந்த மனுஷனையும் தேறினவனாக நிற்கும்படி செய்வது, வீணான புரட்டு கதைகளுக்கு விலக்கி காப்பது. எந்த மனுஷன் நற்கிரியை செய்யும்படியாக என்ன செய்யணும், இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும், குடும்பமாக நீங்கள் என்ன செய்யணும், சமுதாயத்தில் நீங்கள் என்ன செய்யணும், திருச்சபையாக என்ன செய்யணும், இது ஒவ்வொன்றும் கற்றுத்தரும். அப்படி நம்மை உணர்வு உள்ளவன் ஆக்குகிற வேதாகமம், உயிர் தரும் வேதாகமம், நம்மை உற்சாகம் ஊட்டுகிற வேதாகமம் நமக்கு இந்த வேதாகமம். அப்படிப்பட்ட பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இல்லை, ஒன்று கேள்வி கேட்க போகிறேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தருவேன். தப்பாக பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தரணும். ஓகே, கேள்வி நம்பர் 1. இந்த தூணுக்கு இந்த பக்கம் இருக்கிற பெண்கள், அதுக்கு பிறகு தூணுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஆண்களுக்கு ஒரு கேள்வி. ஓகே, 3 கேள்வி. கேள்வி நம்பர் 1 உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு பெண்கள்னால பெண்கள் கேள்வி. ஓகே, அவங்களுக்கு குழாயடி சண்டையில் குறுக்கிட மாட்டாள், குடிக்க தண்ணீர் கேட்டால் குடம் நிறைய தருவாள், குணசாலன பெண்ணதால் குபேர வாழ்வு பெற்றாள், அவள் யார்? யாரை கை உயர்த்தி சொல்லணும். 2 3 4 5 பேர் சொல்லிட்டீங்களா? நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க. ஓகே சார், ஓகே. அவங்களுக்கு முதல்ல ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோமா? அவங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் பரிணாம வரலாறு, பைபிளை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற நிறைய வரலாறு அழகாக உங்களுக்கு இதில் இருக்குது, சுருக்கமாக இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். அப்படி கை தட்டிடுவோம். ஓகே சரி, தட்டை மட்டும் இல்லை, என்ன பண்ணோம், நாம் வாங்கணும். சரி, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேள்வி. வியாபார கப்பலவள், விலையுயர்ந்த முத்து அவள், வீட்டுக்கு வெளிச்சம் அவள், வீதிக்கு வள்ளல் அவள், கண்டுபிடிப்பதில் கடினம் அவள், கண்டுபிடித்தால் இன்பம் அவள், அவள் யார்? சத்தம் மட்டும் தான் கேட்குது, கை உயரல. அம்மா வாங்க வாங்க வாங்க, அவங்க தான் கை உயர்த்தி சொன்னாங்க, அதனால சொன்னேன். சத்தம் வேற யார் சொன்னாங்க? அங்கே சாரா சிஸ்டரா? அந்த சிஸ்டர், வாங்க சிஸ்டர், 2 பேர் வாங்க, 2 பேர் வாங்க வாங்க. குணசேலம் ஸ்ரீ, ஏன்னா நான் பின்னாடி ஜட்ஜு ஒருத்தர் வச்சுருக்கிறேன், என்னுடைய மிஸ்ஸஸ் அங்கே இருக்கிறாங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க யார் முதல்ல கை தூக்குனாங்க சொன்னாங்க அப்படின்னு. சரி, அவங்களுக்கும் 2 பேருக்குமே அதே போல் இந்த வேதாகமத்தின் வரலாறு என்ன. சரி, அப்படியே கை தட்டுங்க, உற்சாகமாக கை தட்ட அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, காட் பிளஸ் யூ. ஓகே சார், காட் பிளஸ் யூ. ஓகே சார், இது இந்த வரலாறை படிக்கலாம். நீங்கள் வரலாறு படிச்சிங்கன்னா இந்த பைபிள் நமக்கு எப்படி உருவாச்சது, இது ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் எழுதுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த வரலாறு சுருக்கமாக இருக்குது, அதை படிக்கலாம். தமிழ் வேதாகமத்தை நமக்கு மொழிபெயர்த்தது யாரு? சிகன்பால். கை உயர்த்தியே சொல்லிட்டாங்க. சரி வாங்க பதர், கை உயர்த்தி சொன்னதுனால அவருக்கு ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, கை தட்டிடுவோம். ஓகே, சீகன்பால்க்கு எந்த நாட்டிலேருந்து எங்கே வந்தார்? ஜெர்மன்லேருந்து தரங்கம்பாடிக்கு. எத்தனை பேர் தரங்கம்பாடி போயிருக்கீங்க? எத்தனை பேர் போயிருக்கீங்க? வெரி குட். சரி, நீங்கள் இப்போ போனீங்களா முன்னாடி போனீங்களா தெரியாது. இப்போ நீங்கள் கடந்த 1.5 வருஷத்துக்குள்ளே போயிருந்தீங்கன்னா நம்முடைய வேதாகம நண்பன் சார்பில் அங்கே ஒரு பைபிள் மியூசியம் நிறைய இப்போ இன்னும் நிறைய பைபிள் வச்சுருக்கிறோம். அப்படி ஒன்று அங்கே வைத்திருக்கிறோம். அங்கே நிலையாட்டு ஒரு பைபிள் மியூசியம், உலகத்தின் எல்லா மொழிகள்லையும் உள்ள பைபிள் அங்கே கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். கருத்து இந்த காரியங்களெல்லாம் இன்னும் வாய்க்க செய்யணும். நிறைய காரியங்கள் இதில் செய்வதற்கான காரியங்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறேன். சரி, நீங்கள் ஒருவேளை இன்னும் மற்றவங்க போகாதவங்க அங்கே போய் பாருங்கள். சீகன்பால்கருடைய வீடு, அவருடைய கல்லறை, ஒரு மனிதனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதற்கு அது ஒரு ஆதாரம். அந்த ஆதாரத்தை பார்க்குற நாம, ஆண்டவரே நீர் எந்த விதங்களில் பயன்படுத்த விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா தப்பி விழுந்த விதைகள் கூட, தப்பி காக்கா குருவிகள் சாப்பிட்டு போட்ட மிச்சம், அந்த மிச்சத்தில் விழுந்த விதைகள் கூட அழகா பூத்து காய்த்து கனி தருகின்றன.
நீங்கள் அங்கங்கே போகும்போது காடு மலைகளில் பார்க்கும்போது நிறைய மரங்கள் அழகழகாக பூத்து காய்த்து கனி தருகின்றன. அவைகள் கூட பூத்து காய்த்து கனி தர முடியுமானால் இங்கே இருக்கிற யாரும் நாம் தப்பி தவறி விழுந்தவர்கள் அல்ல. நாம் எல்லாம் ஆண்டவருடைய தரிசனத்தில் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய தரிசனம், எல்லாருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. யாரும் அதனால தான் சொன்னேன், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார், ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும், எல்லாரும் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு. எனக்கு இந்த பொறுப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு. ஒரே மாதிரி அல்ல, எல்லாருக்கும் ஒரு வித்தியாசம். அதனால தான் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டோம். சங்கீதக்காரன் சொல்லார், சங்கீதம் 139 சொல், நாம் எப்படி ஒளிப்பிடத்தில் விசித்திரம் வினோதம். எல்லாரும் விசித்திரம் வினோதம் அப்படின்னா ஏதோ ஒரு விசித்திர வினோதம் இந்த பூமியில் செய்யணும். செய்யறதுக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐயோ என்னால் முடியாது, என்னால் ஐயோ எனக்கு எதுவுமே இல்லை 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 என்கிற தொல்லையை அவர் மாற்றுவார். ஏனென்றால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்க இல்லைங்கிற தொல்லை எல்லாத்தையும் மாற்றிடுவார். அவர்கிட்ட ஒரு இல்லை வச்சு உங்க இல்லை எல்லாத்தையும் அப்படியே போயிடும், உள்ளே போயிடும். உங்கள் இல்லை எல்லாம் என்ன பண்ணிடும், அந்த இல்லைக்குள்ளே உள்ளே போயிடும். அவர் உங்களுக்கு ஒரு இல்லை தர, நான் உன்னை விட்டு விலகு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு. அதான் யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். இன்னைக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார், எல்லாருக்கும் ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் கண்டுபிடிச்சிட்டோமா? ஏதோ ஒரு சீட்டு ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். எல்லாருக்கும் இந்த சீட்டு உண்டு, எல்லாருக்கும் எழுதி கொடுத்துருக்காரு. நீ இதை செய்துட்டு வா. எங்கே போனோம்? அந்த இடத்துக்கு திரும்பி போனோம். எங்கே போனோம்? ஆண்டவர்கிட்ட போனோம். எல்லாரும் அவர்கிட்டேருந்து வந்திருக்கிறோம், எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறோம். எல்லாம் அதை செய்துட்டு போனோம். அதை செய்து கொண்டிருக்கிறோமா? அதை செய்து கொண்டிருக்கிறோமா? கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த வழியில் போகிறோமா? அப்படியே திருப்புங்க. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி ஒன்று சொல்லுகிறது. 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமும் கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. ஓகே, போதும். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இன்னைக்கு எதில் உற்சாகம்? நாம எந்தெந்த காரியங்களில் உற்சாகம் அடைகிறோம்? இங்க இந்த யோசபாத் அரசன் ஒரு ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், சபையில் ஒரு கிங்கை பற்றி சொல்றேன். ஒரு கிங். இந்த கிங் யாரு? யோசபாத் என்கிற ஒரு அரசன். அவன் யாருடைய வழியில் உற்சாகம் கொண்டான்? கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டான். நாம் எதையோ பார்த்து உடனே நமக்கு வாய் விட்டு சிரிக்கிறோம். நாம் எதெல்லாம் பார்த்து அதுக்குள்ள நம்முடைய மனதை கொடுத்து விடுகிறோம். ஆனால் இந்த மனிதன் தன் மனதை எதுக்கு கொடுத்தான்? ஆண்டவருடைய வழிகளில். ஆண்டவருடைய வழிகளில். ஏன்னா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம், தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். தங்கள் வழியை என்ன பண்ணிட்டாங்க? கெடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வழி கெடுத்து கொண்டிருக்கிறோமா இல்லை ஆண்டவற்றை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வழியை கெடுத்து கொண்டிருக்கிறோமா? எதில் நம்ம நாட்டம் கொண்டிருக்கிறோம்? எதில் நாட்டம்? இந்த வேத வசனத்தில் நாட்டம் வேண்டும். இந்த வேத வசனத்தில் ஒரு ஓட்டம் வேணும். இந்த வேத வசனத்தில் ஒரு தேட்டம் வேணும். இந்த வேத வசனத்தில் ஒரு கொண்டாட்டம் வேணும். இங்கே தான் கொண்டாட்டம். நிறைய நேரம் நம்முடைய வழிகளை கெடுத்து கொண்டிருக்கிறோம். எதையோ பார்த்து நாம் வேற. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 139 கடைசி 2 வசனம் வாசிங்க. சங்கீதம் 139 கடைசி 2 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரர் சொல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் இருக்குதா? நம்முடைய சொல் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என் கூட இருந்தார்னா நான் அந்த காரியத்தை செய்வேனா? ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தார் என்றால் நம்ம நிறைய காரியம் செய்துட்டு இருக்கோம் தானே? நம்முடைய கையின் செயல்பாடுகள். இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்தால், நானும் இயேசு கிறிஸ்துவும் அவர்தான் என் பங்கு என்றால், அவர் என்னை பிடித்து கொண்டிருந்தால் நான் இந்த காரியத்தில் கை வைப்பேனா? நான் இந்த காரியத்தை செய்வேனா? நான் இதில் தலையிடுவேனா? இயேசு இதை விரும்புவாரா? இயேசு இதை பார்த்து சந்தோஷப்படுவாரா? இதை கேட்கணும்.
எல்லாரும் ஒரு காரியத்தை செய்யும்போது, அதனால நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்தும். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. உன் சுய புத்தியின் மேல், உன் சொந்த புத்தியின் மேல் சாயாதே. சாயாதே. நீ யார்கிட்ட சாய வேண்டுமா? ஆண்டவர்கிட்ட சாயணுமா? ஆண்டவர்கிட்ட சாயும் போது உன் வழிகளை அவர் என்ன பண்ணுவார்? அதனால் நான் உனக்கு போதித்து, அவர் போதித்து நடத்துகிறார், அவர் சொல்லி தருகிறார். வாலிபரே, வாலிபன் தன் வழியை, சங்கீதம் 119:9 சொல்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால தானே. வசனத்தின்படி. அதே சங்கீதம் 119:33 அந்த வசனங்கள் அந்த இதில் வரிசையாக சொல்லப்படுகிறது. இந்த வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம். எது வரைக்கும்? எந்த முடிவு பரியந்தம்? நம்முடைய வாழ்க்கையின், ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் ஒரு முடிவு உண்டு. எல்லாரும் ஒரு இதோட ஆண்டவர் ஒரு என்னது எக்ஸ்பைரி டேட்டோடு தான் அனுப்பியிருக்கிறார். என்னைக்கு போகிறோன்னு தெரியாது, என்னைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு போவோன்னு தெரியாது. ஒருவேளை நான் நிற்பேன், நான் இவ்வளோ நாள் காலம் வாழ்வேன், சொல்லத்தக்கவன் யார்? சொல்ல என்னை பார்க்கலாம் சம்பூர்ணமாக சாப்பிடத்தக்கவன் யார்? அப்படி இருந்தவன் யார்? இப்படி இருந்தவன் யார்? ஞானி கேட்கிறார். சீக்கிரமாக போவோம், கடந்து போவோம். மாயை, மாயை, எல்லாம் மாயங்கிறார். மாயை பிரசங்கி சொல்லுகிறார், எல்லாம் மாயை. வழிகளை எனக்கு போதி, முடிவு பரியந்த. நமக்கு ஒரு டேட் இருக்குது, ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. என்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், இது வரைக்கும் அந்த டேட்டுக்குள்ள நீ செய்து விட்டு வர வேண்டும். அதுவும் சிலருக்கு எக்ஸ்பைரி டேட்டை நீட்டிட்டே இருக்கிறார். இன்னும் 1 வருட காலம், இந்த 1 வருட காலம் இன்னும் இருக்கட்டும், இதை நான் கொத்தி எரி போடுவேன், இது கனி கொடுக்கும். இதை கொத்தி எரி போடுவேன், இது கனி கொடுக்கும். இன்னும் காலம் ஆண்டவர் தந்து கொண்டு, சிலருக்கு கிருபையா தந்து கொண்டே இருக்கிறார், ஒவ்வொன்றையா தந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார், 1 வருடத்தை கொடுக்கிறார். இன்னும் வாழட்டும், இவனை கொண்டு நான் அதை செய்யணும், பிள்ளைகள் இருக்குது, இந்த காரியம் இருக்குது, இந்த காரியத்தை செய்யணும். உங்களை கொண்டு 1 வருட காலத்தை ஆண்டவர் எக்ஸ்டெண்ட், ஒரு கூடுதலாக தந்திருக்கிறார். இந்த 1 வருடத்திலாவது, இந்த வருடத்திலாவது இதை செய்து முடிப்பானா? ஒரு பொறுப்பை தந்தாரே, கண்டுபிடிச்சிட்டோமா வழியை? அந்த வழி எனக்கு அதில் கீழே அடுத்த வசனம் சொல்லுது, சங்கீதம் அந்த 34 வாசிங்க. என் முழு இருதயத்தோடும் அதை நான் என்ன பண்ணுவேன்? என்ன முழு இருதயத்தோடு? இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் அவரில் அன்பு கூறுவாயாக. அன்பு, முழு இருதயத்தோடு அன்பு, முழுமையாக, முழுமை, அந்த முழுமை வரணும். அன்பு கூறுவாய், அந்த ஓகே, முழு இதயத்தோடும் கை கொள்ளுவேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியை சாரும்படி செய்யும். அதுக்கு சங்கீதக்காரர் கேட்குற, அழகா கேட்குறாரு, என்னுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது? பொருளாசை, வீண் ஆசைகளுக்குள்ள போயிடக்கூடாது. எதில் இருக்கணும்? உடைய சாட்சிகள் இருக்கணும். இன்னைக்கு அதனால தான் இந்த வசனத்தை எழுத சொல்றோம். வசனத்தை எழுதுங்க. இந்த வசனத்தை எழுத உங்களுக்கு ஆண்டவருடைய இது ஏனென்றால் இது ஆண்டவர் தாமே சீனாய் மலையில் அவர் எழுதினார், அவர் கைப்பட எழுதினார். தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு என்ன பண்ணாங்க? பேசினார்கள், எழுதினார்கள். எழுதப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு எழுதினதை யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவருடைய நம்பிக்கை வீண் போகாது, அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. ஒரு அம்மா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான், தன்னுடைய சுகவீனம் எல்லாம் போயிடுச்சு. மருத்துவர்களை தேடி போனாங்க, யாரெல்லாமோ நம்பி போனாங்க. நம்பியவர்கள் யாரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. பைபிள் சொல்லுது, ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் விற்று விட்டாள், முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு வார்த்தை கேட்கிறது, இயேசு வருகிறார். ஒரு நற்செய்தி கேட்கிறது. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நற்செய்தியை தருகிறார். இயேசு வருகிறார், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் வர்றார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏனென்றால் அவர் தாங்குகிற ஆண்டவர், ஏந்துகிற ஆண்டவர், சுமக்கிற ஆண்டவர், தீமைகளுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். அவர் சொல்றார் அங்க, நான் வருகிறார் சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செய்றாங்க? இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துளிர்விடுது. நான் எப்படி ஆகிலும் பின்னாடி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன், போய் பார்த்து பேசுவேன் அப்படின்னு இல்லை. அவ்வளோ பெரிய விசுவாசத்தில் இல்லை.
ஆனால் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை துளிர் விட்டது. இன்றைக்கும் ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் ஒருவேளை இன்னும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நம்பிக்கை துளிர் விட வேண்டும். அந்த துளிர் விட்டுச்சுன்னா அந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, நம்பி அந்த ஓரத்தை தொடுகிறாள். எல்லாம் ஜனக்கூட்டம் தான் தட்டிட்டு போய் தொடுறாங்க. இயேசு நின்றார். இயேசு நின்றார். இயேசு திரும்பி பார்த்தார். இயேசு அந்த பெண்ணோடு பேசினார். ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன, இன்னைக்கு இயேசுகிட்ட ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வரும்போது, நம்பி கையை வைக்கும்போது, அந்த நம்பி அந்த அம்மா கையை வைத்தார்கள். யார் மேலே? இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில். இன்னைக்கு நம்பி ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் கொடுக்கப்படும். பேப்பர், பென்னு, பைபிள் எல்லாமே இங்கே தரப்படும். நீங்கள் எதுவும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம். உங்களுக்கு ட்ரைனிங் தரப்படும். சர்ச்சு முடித்த உடனே உங்களுக்கு ட்ரைனிங் தருவதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஷீட் இருக்குது. எப்படி எழுதணும், எவ்வளோ பெருசாக எழுதலாம் என்பது, எப்படி நம்பர் போடணும், எந்தெந்த எது எப்படி நீங்கள் நேர்த்தியாக எழுத முடியும், இதுக்கு ஒரு ட்ரைனிங் ஷீட் இருக்குது. அது முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் நீங்கள் பைபிள் 55 வரிகள், அந்த வரிகள் உள்ளபடி அப்படியே பிரதி எடுக்கணும். முழு பைபிளை அப்படியே நமக்கு பைபிள் எழுதலாம். 732 பேர் நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற தரிசனத்தில் 732 பேர் ஒரே இடத்தில் அமர்ந்தால் 2 மணி நேரத்தில் பைபிள் எழுதி முடிச்சிடுவோம். 2 மணி நேரம். அதே நேரம் 200 பேர் ஒரு இடத்தில் அமர்ந்தால் 2 மணி நேரத்தில் ஒரு புதிய ஏற்பாடு எழுதி முடிச்சிடுவோம். என்றால் ஒரு பக்கம் எழுதுவதற்கு 1 மணி நேரம், 2 பக்கம் எழுதுவதற்கு 2 மணி நேரம். பைபிளில் இருக்க 55 வரையிலும் அப்படியே பார்த்து தேவனாகிய கர்த்தர் நல்லது என்று டார்னா டார் கீழே தான் இருக்கணும். அப்படி சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, மேலே போடக்கூடாது. அப்படி உள்ளபடி எழுதணும். இது எப்படி எழுதணுங்கிறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் தரோம். ஒரு பைபிளை லேமினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த லேமினேஷன் காப்பி உங்களுக்கு தருவோம். அப்படியே பார்த்து நீங்கள் அவரவர் கொடுக்கப்படுகிற லேமினேஷன் காப்பியை பார்த்து, அப்படி பைபிள் சீட்டை பார்த்து உள்ளபடியே அப்படியே எழுத போகிறோம். இன்றைக்கி அதுக்கான ஒரு பெரிய சாதனை, இந்த சாதனையை செய்கிறோம். யாரெல்லாம் நம்பி கை வைக்கிறார்களோ, இந்த வசனத்தை எழுதுவேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என் எழுத்து சரியில்லை, ஏதோ கோழி புரண்டுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எழுதும்போது உங்கள் கையெழுத்தும் சரியாகும், உங்கள் தலையெழுத்தும் சரியாகும். உங்கள் கையெழுத்து ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அது சரியாகும். யாரெல்லாம் நம்பி கை வைக்கிறார்களோ, ஆண்டவருடைய வசனத்தில் யாரெல்லாம் நம்பி கை வைக்கிறார்களோ, அவருடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையை தருகிற ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை ஒருவேளை நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவவிருட்சத்தின் நன்மை அது நமக்கு தருவார், எல்லாருக்கும் தருவார். அவர் நம்புற ஒருவரையும் அவர் என்ன பண்றதில்ல, கைவிட. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். யார் அந்த ஏழை? ஒருவேளை சில காரியங்களில் ஏழையா இருக்கலாம். நாம் பரம ஏழை. ஆனால் அந்த பரம ஏழையை பரம எஜமான் பார்க்குறார். நான் 2ஆம் வகுப்பு படிக்கும்போது வேகமாக சொல்லி முடிச்சிடறேன், டைம் வேகமாக போயிடுச்சு. நமக்கு அடுத்த நிகழ்வு இருப்பதுனால வேகமாக அந்த காரியங்களை சொல்கிறேன். நான் 2ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய தந்தை மரித்து போனார். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன சிற்றூரில் பிறந்தேன். ஒருவர் ஆண்டவர் எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடும் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. எப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கிறவங்களை எப்படியெல்லாம் கொண்டு வந்து பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஆண்டவர் என்ன ஒரு சாட்சியாக வச்சிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் ஐயோ பாவம், ஐயோ பரிதாபத்துக்கும் பாவத்துக்கும் அல்ல, இது ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிற ஒரு பரிதாபம். நம்ம பாவம், இவனை தூக்கி விடுவோம் அப்படிங்கிறார். இங்கே ஒருவேளை இன்னைக்கு அதே நிலைமையில் நீங்கள் இருக்கலாம், என் நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்காக ஒரு சின்ன அனுபவம் தான், நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். 2ஆம் படிக்கும்போது என்னுடைய அப்பா மரித்து போனார். ஒரு ஹாஸ்டலில் கொண்டு விட்டாங்க. அங்கே அந்த ஹாஸ்டலில் 12 பேர் தான் நாங்கள் படித்தோம். இப்போ அந்த ஹாஸ்டல் கிடையாது, முன்னாடி அந்த ஹாஸ்டலில் இருந்தோம். அங்கே கொஞ்சம் மாடு வளர்த்தாங்க. மாடு வந்து சாணியை கீழே போடக்கூடாது, போட்டால் அடிப்பாங்க. அதனால் 12 பேர், நாங்கள் 12 பேர் என்ன பண்ணோம், மாடு எப்போ சாணி போடுதோ அப்போ ஓடி போய் பிடிக்கணும். அது வாழை தூக்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இங்கேருந்து ஒருத்தன் சொல்லுவான், டேய் மாடு வாழை தூக்குதுடாம்பான். ஓடி போனோம். ஓடி போய் என்ன பண்ணோம், அது சூடாக போடும், போடு 1 2 3 அப்புறம் கொஞ்சமாக போடும் சார். அதை அப்படி சூடாக வாங்கி என்ன சுருட்டி என்ன பண்ணோம், உரக்குள்ள கொண்டு எரியணும். யூரின் கீழே பாஸ் பண்ணக்கூடாது, அதுக்கும் அடிப்பாங்க. அப்போ யூரின் பாஸ் பண்ணும்போது கையை நீட்டி பிடிக்க முடியாது. அப்புறம் அது பொங்கி வலிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்ன பண்ணோம், ஓடி போய் பக்கெட் எடுத்து என்ன பண்ணோம், பிடிக்கணும். எப்போ அது சாணியை போடுது, எப்போ யூரின் பாஸ் பண்ணுவது தெரியாது. அப்படியே ஓடி என்ன போகும்போதே ஓடணும். ரன்னிங் ரேஸில் என்ன பண்ணோம், பக்கெட் எடுத்துக்கு தான் ஓடணும். அப்படி அது 4 லைனில் இருந்தாலும் ஓடி போய் என்ன பண்ணோம், அப்படி பிடிக்கணும். அப்படி பிடிச்சி இது பண்ணோம். சரி, இது அப்படி தவறி சாணியை கீழே போட்டுச்சுன்னா அந்த ஐயா கூப்பிடுவார் எங்களை, டேய் பேய்களே, டேய் பிசாசுகளே பாரு. நாங்கள் பேய்கள் பிசாசுகள் 12 பேர் அப்படி பறந்து வருவோம். வந்து என்ன பண்ணோம்,
அப்படி தோப்பரணம் போடணும். தோப்பரணம் போட்டு ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? மாடு சாணியை கீழே போடாது, மாடு சாணியை கீழே போடாதுன்னு சொல்லிட்டு தோப்பரணம் போடணும். அந்த ஐயா ரவுண்டு கட்டி அடிப்பார். அடியை வாங்கிட்டு எங்கே போனோம்? மாட்டுக்கு பின்னாடி. எப்போ எங்கடா மாடு வாழை தூக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படி மாட்டுக்கு பின்னாடி சாணி பிடித்து கொண்டு வந்த என்ன தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? பைபிளை பிடிச்சிருக்கிறார். எங்கே ஒரு அல்லேலூயாவும் இல்லை, ஒரு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பைபிள் படிச்சு நீங்கள் மெய் மறந்து போயிட்டீங்க அப்படிதானே? சரி, ஆண்டவர் வேதாகமத்தை படிக்க எங்கேயோ ஒருவேளை எங்கேயா காட்டுக்குள்ளே இருக்கலாம். ஆண்டவர் பார்க்குறார். ஒரு தாவீதை பார்த்தார். காட்டுக்குள்ளே இருந்தவனை நாட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டார். நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதிபதி ஆக்கினார். எங்கேயோ சிறைச்சாலில் இருக்கலாம். ஆண்டவர் பார்க்குறார். இன்றைக்கி ஒருவேளை சிறை மாதிரி நீங்கள் எங்கேயாவது உட்காந்துருக்கலாம். ஐயோ இந்த சிறைக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே. சிறையிலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போகிற ஆண்டவர். அவருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்குது. அவர் பார்த்தார். அங்கே நான் ஒரு 96 அடி கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துல தூர் வாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஊற்றுகள் அடைபட்டுருக்கிற காலங்கள், வெயில் காலங்களில் அந்த ஊற்றுகள் எல்லாம் அடைபட்டு போயிடும், சகதி அடைஞ்சிரும். அதை போய் க்ளீன் பண்ணணும். யார் போகிறது? வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்து வச்சாச்சுன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் இருக்கிறோம் 12 அடிமைகள். அந்த 12 அடிமைகளில் சிறந்த அடிமை யார் தான்? ஐயா தான். அப்போ என்ன தான் என்ன பண்ணுவாங்க? அப்பப்போ தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்படி உள்ள ஒரு வாளியில் வச்சு என்ன பண்ணுவாங்க? அப்படியே இறக்கி விடுவாங்க. அப்படியே அந்த கப்பியில் என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஸ்வாயிங்னு அப்படியே கிளப்போம். அது உள்ளே போக போக குளிர் அதிகமாக அப்படி போகும்போதே பல்லெல்லாம் டைப் அடிக்கிறோம். அப்படியே உள்ளே போய் அப்படியே உள்ளே போனோடனே உள்ளே குளிரில் நடிக்கிருவேன். அந்த ஊற்றுகள் அடைபட்ட சகதிகளெல்லாம் என்ன பண்ணுவேன்? எடுத்து க்ளீன் பண்ணி வாளியில் வைப்பேன். அந்த சகதி எடுத்த பிறகு நான் சகதி மாதிரி ஏறி உட்காருவேன். என்ன பண்ணுவாங்க? மேலே இழுத்து எடுப்பாங்க. என்னுடைய அண்ணன், அந்த எனக்கு 4 அண்ணன்கள், ஒரு அக்கா. எனக்கு இப்போது என்னுடைய மூத்த அண்ணன், என்னோட மூத்தவர் அங்கே படித்தார், என்னோடு படித்தார். அவர் எட்டி பார்ப்பார், தம்பி ஊரோடு இருக்கானா அப்படின்னு. நான் கீழேருந்து எட்டி பார்ப்பேன். அவருடைய தலை சின்ன கிரிக்கெட் பந்து மாதிரி சின்னதா அப்படி தெரியும். நான் ஒரு நினச்சிருக்கிறேன், இந்த கிணறு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா உலகத்திலே ஆழமான கலரை எனக்காக தான் நினச்சிருக்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுது, அவர் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர். உளையான நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படி இல்லை, எங்கே இருந்தாலும், சிறையில் இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். சிறையில் இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் யோசேப்போடு கூட இருந்தார். நாம் எங்கே இருக்கிறோம் என்ன அப்படி இல்லை, நம்ம கூட யார் இருக்கிறாங்கிறது முக்கியம். நம்ம கூட யார் இருக்கிறார்? நமக்கு ஆண்டவர், என் ஆண்டவர். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்வார், அவர் எனக்கு கூட இருக்கிறார். கர்த்தரே என்னோடு கூட இருக்க, அவர் தான் எனக்கு பலன், எனக்கு முன்பதாக அவரை வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மாலே நான் ஒரு அந்த எல்லா தைரியம் அங்கே அந்த கிணற்றுக்குள்ளேருந்து அப்பப்போ வெளியே வந்து உலகத்தை எட்டி பார்ப்பேன். இப்படி அந்த ஹாஸ்டலில் இருந்துச்சு. சாப்பாடு ஒழுங்காக தரமாட்டாங்க. நான் சாப்பிட்டு என்னுடைய அண்ணன் பிளேட்டை பார்ப்பேன், எங்கள் அண்ணன் சாப்பிட்டு என் பிளேட்டை பார்ப்பான். தம்பி ஏதாவது மீதி வச்சிருக்கிறான், நான் பிளேட்டை மட்டும் காட்டுவேன், உன் பார் உன் முகத்தை வேணா பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்படி பசியின் கொடுமைகள். சத்துணவு தர்ற ஸ்கூலில் கிடைக்கிற சத்துணவை கேரி பேக்ஸில் கட்டி கொண்டு வந்து அங்கே அந்த ஐயாவுக்கு தெரியாமல் அதை ஒழிச்சு வச்சு என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். இப்படி பசியின் கொடுமை இருந்தது. 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய இன்னொரு அண்ணன் வந்தார். எங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அம்மா உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே நான் போன உடனே பெரிய கூட்டம் காத்திருந்தது. அப்படியே வெளியே விலகி விட்டாங்க, என்னை உள்ள விட்டாங்க. இளையவன் வந்துட்டான் அப்படின்னாங்க. நான் போனேன். என்னுடைய அம்மா படுத்திருந்தாங்க. தலைமாட்டில் நிற்க சொல்லி அம்மாவை கூப்பிட சொன்னாங்க. என்னுடைய அம்மாவை கூப்பிட்டேன். எங்கள் அம்மா எட்டி பார்த்தாங்க. அதுக்குள்ளே ஒருத்தர் கண்ணை மூடிட்டாங்க. அம்மாவின் உயிர் பிரிந்தது. 4ஆம் வகுப்பு படிக்கும்போது. சங்கீதம் 27:10 சொல்கிறது, இப்படி சொல்கிறது. வாசிங்க சங்கீதம் 27:10. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இழுத்து அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவர். அதாவது நம்பிக்கை. இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சொல்றேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், இவங்க கைவிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க இல்லை, அத்திமரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் போனாலும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறவர் யார்? ஆண்டவர் இழுத்து அரவணை. சுவரில் வரைந்தா சித்திரம், ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருந்தா நீங்க பத்திரம். சுவரில் வரைந்தா சித்திரம், ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருந்தா பத்திரம். இப்போ எங்க இருக்கிறோம்? நாம எங்க இருக்கிறோம்? ஆண்டவருடைய கரத்துக்குள்ள. நம்முடைய கரத்தின் கிரியைகள் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்படியே அந்த ஹாஸ்டலை விட்டு தப்பிச்சு வெளியே வந்து CMS கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸுங்கிற ஒரு நல்ல நிறுவனத்தில் சேர்ந்தேன். அங்கே நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறைவிடம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தை. அங்கே நான் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றேன். 10th 12th முடித்த பிறகு BTH படித்தேன். அதுக்கு பிறகு BD படித்தேன். அப்புறம் MTH படித்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் இந்தியாவிலும் வெளிநாடுகள்லையும் போய் படிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தார்.
லண்டனில் போய் படிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை தந்தார். அங்கங்கே சில நாடுகளுக்கெல்லாம் போகிறது கிருபை தந்தார். சில இடங்களில் பைபிள் எழுதி முடிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இப்படி அங்கங்கே அழைத்து கொண்டு போகிறார். இப்போ எல்லாமே ஓசி தான். ஏன்னா அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோம். அவர் தூக்கிட்டு போவார், கொண்டு போவார். எங்கெங்கே பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ அதான். ஒருவேளை ஒன்றும் இல்லை, ஐயோ நான் ஒன்றுமே இல்லை என்கிற தொல்லையை அவர் என்ன பண்ணுவார்? மாற்றுகிறவர். இல்லை என்கிற தொல்லையை மாற்றுகிற ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லையோ, இயலாமை என்ன இல்லையோ ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்பு. ஆண்டவரே இந்தந்த காரியங்கள் அப்படின்னா ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். நீங்கள் ஆண்டவருக்குள் கடைசியாக ஒரு இன்னும் 2 நிமிடத்தில் ஒரே இதை சொல்லி முடிச்சிடுறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுபிட்சமாக கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் புது பலத்தோடு, புது சிருஷ்டியோடு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கணும்னா புது பலத்தோடு இருக்கணும். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வசதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? எல்லாரும் வசதியாக, கிறிஸ்துக்குள்ளே வசதியாக இருக்கணும். உலகத்தின் காரியங்களை சொல்லலை, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் உள்ளான மனிதனில் நீ என்ன பண்ணணும்? பலப்படணும். அந்த பலப்படுறதுக்கு தான் இது. இந்த உள்ளான மனிதன் வெளியே நிறைய சாப்பிடலாம், ஆனால் இதை சாப்பிடணும். ஆவின் பால் குடித்தாலும் ஆரோக்கிய பால் குடித்தாலும் கிடைக்காத சக்தி தரும் களங்கமில்லா ஞானப்பால். அது என்ன? திருவசனம். திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பால். இது நமக்கு வேணும். அப்போ இந்த மனுஷனில் நம்ம வளரணும். இது வசதியை தரும். இதுதான் வசதி. மற்ற வசதிகளெல்லாம் கொஞ்ச நாளில் ஓடிடும். அதனால தான் ஃபாதர் பாடினாங்க, வசதியை தேடி ஓடாதே, அது தோடு. அந்த வசதி வேண்டாம், நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இந்த கிறிஸ்துக்குள்ளே வசதி வேண்டாம். வசதியில் எத்தனை எழுத்து இருக்கு? 3 எழுத்து. வா சா தி. கடைசி அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இனோவேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். வா சா தி. உங்களுக்கு ஒரு வட்டம் இருக்க வேண்டும், ஒரு வட்டம். 2வது உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டும். 3வது உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். ஒரு வட்டம் இருக்கணும், ஒரு சட்டம் இருக்கணும், ஒரு திட்டம் இருக்கணும். சரியா? ஆமாம், இது ஒரு பெரிய சத்தியம். அதை அப்படியே நான் உங்களுக்கு சின்னதாக சொல்லி முடிச்சிடறேன். வட்டம், சட்டம், திட்டம். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், குடும்பத்தோடு உள்ள ஐக்கியம், திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. என் குடும்பத்தில் எனக்கு 4 அண்ணன், ஒரு அக்கா. நாங்கள் குடும்பத்தில் யாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டது கிடையாது. ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டதில்லை, சாப்பிட முடியாது. இனி வாய்ப்பே இல்லை. 4 அண்ணன்கள், ஒரு அக்கா. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை பேர்? நாங்கள் 6 பேர். குடும்பத்தில் நாங்கள் கூடி ஒரு தாயின் பிள்ளைகள் எத்தனை பேர்? 6 பேர். இதை ஒரு காரியமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த மாதிரி ஐக்கியங்களை விட்டுவிடக்கூடாது. உங்கள் குடும்பத்தின் ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. நிறைய பேருக்கு மன்னிக்க முடியலை. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை சிலரை மன்னிக்க முடியலை, அந்த ஐக்கியத்தில் கொண்டு வர முடியலை. இந்த உலகத்தில் மன்னிப்பு இல்லை என்றால் இன்னொன்று இல்லை, அங்கே மன்னிக்க முடியாத காரியமாக மாறிடும். அதனால் ஏன்னா என்னுடைய மூத்த அண்ணன் அவர் மரித்து போனார். அவர் ஒரு ஊழியக்காரராக தான் இருந்தார். அவர் காவி உடை போட்டு சன்னியாசியாக போனவர். என்னுடைய அண்ணனை நான் 12 வருடம் கழித்து 2ஆம் வகுப்பு படிக்கும்போது பார்த்தேன். அதுக்கு ஒரு 12 வருடம் கழித்து தான் அந்த அண்ணனை பார்த்தேன். அவர் காவி உடையில் இருந்தார், சன்னியாசியாக இருந்தார், மலைகளில் இருந்தார். அவரை பார்த்தேன். அதுக்கு பிறகு அவர் அப்படியே ஒரு ஊழியத்தில் இருந்தார். அவர் சுகவீனப்பட்டு அவர் மரித்து போனார். நாங்கள் யாரும் உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டது கிடையாது. எல்லாம் பிரிந்து அப்படியே தனித்தனியாக போனோம். இன்றைக்கி உங்கள் குடும்பம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. 2வது எது? முதல்ல வட்டம், 2வது சட்டம். சட்டம் எது? சட்டத்தை விட்டு விடக்கூடாது. இந்த சட்டத்தை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? விட்டு விடக்கூடாது. இந்த வேத வசனம் இதுதான். அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எல்லா உலக சம்பத்தை காட்டிலும் எது முக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தை. இதை விட்டு விடக்கூடாது. இதை சொல்றபடி நடந்தால் நீடித்து வாழ்வார்கள். அவர்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாம் இங்கே இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் வாசிங்க. சட்டம். 3வது திட்டம். நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. நான் சொன்னேன், நமக்குன்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தை கண்டுபிடிக்கணும். இந்த திட்டத்தை ஒருவேளை கண்டுபிடிக்க முடியலைன்னா மீண்டும் வாருங்கள், இங்கே தான் இருக்குது, இங்கே கண்டுபிடிப்போம். ஆண்டோடைய வார்த்தையில் கண்டுபிடிச்சிங்கன்னா திட்டம் உங்களுக்கு பணத்தப்படும். பட்டத்தில் வளருங்கள், சட்டத்தில் வளருங்கள், ஆண்டோடைய திட்டத்தில் வளரும். கண்களை மூடுமா? அப்படியே கண்களை மூடுவோம். அப்படியே ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் என்ன செய்யணும்? கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க. உடைய வசனம் என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். இந்த உணர்வை தாரும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும். உம்முடைய வசனங்களில் நான் உற்சாகம் கொள்ளணும், உம்முடைய வார்த்தைகளில் உற்சாகம் கொள்ளணும், உம்முடைய வழிகளில் நான் எப்போதும், அதுதான் எனக்கு முக்கியம். உம்முடைய வழிகளில் எனக்கு வழிகளை போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவாராக. நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காக, தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டுகிறேன் ஆண்டவரே. இவர்களுக்கு உம்முடைய வழிகளை நீர் கற்பித்து கொடுப்பதற்காக நன்றி. உம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். அந்த வெளிச்சத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உமக்குள் நிலைத்திருந்து கனிதந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஒத்தாசை உடன் இருக்கட்டும். உம்முடைய தயவுள்ள கரம் இவர்கள் தலை மீது அமர்ந்திருக்கட்டும். போதகரையும் குடும்பத்தையும் திருச்சபையும் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இன்னும் அநேகரை உம்முடைய சத்தியத்திலே வளர்த்தெடுக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. உம்முடைய இரக்கமுள்ள தயவுள்ள கரம் எங்கள் தலை மீது அமர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.